மத்திய உள்துறை அமைச்சகம் ஜூன் 22 ஒரு அரசாணை. இந்த அரசாணையில் எஃப்சிஆர்ஏ என்ஜிஓக்கள் வெளிநாட்டுலேருந்து வரக்கூடிய நிதியை அதை எப்படி பயன்படுத்தணும், செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு புதிய வழிகாட்டு நெறிமுறையை அவங்க அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஃபண்டு வருது, அது எந்தெந்த விஷயத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க, ஜியோகிராஃபிக்கல் ஏரியா, எந்த ஏரியாவில் நீங்கள் உங்களுடைய சேவை இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க, அதே போல் உங்களுடைய சம்பளம், அந்த வேலை செய்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் போட்டு 20% மேலே உங்களுடைய அலுவலக செலவினங்கள்னு ஒன்று இருக்கக்கூடாது, அதற்கு மேலே போனால் நீங்கள் ஃபைன் கட்டணும் அப்படிங்கிறது போன்ற பல விஷயங்கள். அதுக்கப்புறம் என்ஜிஓக்கள் என்னென்ன கேட்டகரியில் சேவை செய்கிறாங்க, கல்வியிலையா, மருத்துவத்திலையா அப்படிங்கிற ஒரு 5 இதை அவங்க அதில் பிரித்து வச்சுருந்தாங்க. இப்போ இதற்கு எதிராக அதுக்கப்புறம் அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லுங்க, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவில் எங்கே வேலை பார்க்குறீங்கிறது ஒன்றும், உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், உங்களுடைய வெப்சைட்ஸ், இதெல்லாம் நாங்கள் ஆக்சஸ் பண்ணோம், நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய சேவை எந்தெந்த வகையில் நீங்கள் அதை விளம்பரப்படுத்துறீங்க, அதற்காக மட்டும்தான் அந்த சோஷியல் மீடியா ஹேண்டில் பயன்படுதா, இதையெல்லாம் உள்துறை அமைச்சகம் கண்காணிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இது மத வழிபாட்டு சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களை ஒடுக்குவதற்காக இந்த எஃப்சிஆர்ஏ புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, நியூ அமெண்ட்மெண்ட் பில் 2026 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கூச்சல். கடந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆயிருக்குன்னா, JAFM அப்படிங்கிறாங்க, என்னன்னா ஜாயிண்ட் ஆக்ஷன் ஃபோரம் ஆன் மைனாரிட்டிஸ். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய சர்ச்சஸ் எல்லாருமே இந்த எஃப்சிஆர்ஏ பில் 2026க்கு எதிராக நாம் பிரார்த்தனை செய்வோம், ஜெபம் செய்வோம், உண்ணாவிரதம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சர்ச்சஸில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பெரிய லெவலில் வெளியில் வரல, ஆனால் அவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்கங்கிறது ஒரு விஷயம். அதில் இந்த பில்லை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. குறிப்பாக செயின்ட் வின்சென்ட் அசென்ஷன் சர்ச் அப்படின்னு சென்னையில் இருக்குது, அங்கே திமுகவுடைய எம்பி வில்சன் அவர் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் இந்த எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு இருந்தது. இப்போ வெளிநாட்டுக்காரன், பாகிஸ்தானுக்காரன் இருந்தான்னா இங்கே போனால் அவனுடைய சொத்தை நம்ம இந்திய அரசு கைப்பற்றலாம். அது போல கிறிஸ்தவர்களுடைய சொத்துக்களை அவங்க இங்கே வாழ முடியாதவர்களாக ஆக்கி அந்த சொத்துக்களை பிடுங்கக்கூடியது தான் எஃப்சிஆர்ஏ பில் 2026 அப்படின்னு அந்த மக்களை உசுப்பேத்துறது மாதிரி பேசியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட எஃப்சிஆர்ஏ பெயரளவுக்கு வெளிநாட்டில் வரக்கூடிய நிதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டம் என்று ஒரு பெயரளவுக்கு ஏற்படுத்தினாங்க, நேம் சேக். சும்மா நீங்க இதெல்லாம் சில மேண்டேட்டரி சில ஃபீல்ட்ஸ் அப்படியே மேனிபுலேட் பண்ணா போதும். மோடி அரசு மேனிபுலேட் பண்றதுக்காக மோடி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் முறையாக அதில் கை வைத்தது. ஆனால் அப்ப கொண்டு வந்த திருத்தங்களும் பத்தாது என்று சொல்லி இப்ப 2026 மிக கடுமையாக கொண்டு வந்திருக்காங்க. அதுலயும் சில ஓட்டைகள் இருந்திருக்கு. ஓட்டைகளை பார்த்த பிறகு சரி, ஓட்டைகளை அடைத்திருக்கிறார்கள். சட்டத்தின் ஓட்டைகளை வைத்துதான் தவறு செய்வார்கள். மேனிபுலேஷன் அப்படிதானே பண்றாங்க. இது எந்த அளவுக்கு பார்க்கிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு டிமானிட்டைசேஷன் அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதோ, பொருளாதாரத்திலும் சரி, நாட்டின் முன்னேற்றத்திலும் சரி, பாகிஸ்தான் வீழ்ச்சியிலும் சரி, எல்லாத்துக்கும் கருப்பணத்தை அழித்ததும் சரி, அல்லது தீவிரவாதிகளுடைய பணத்தை எல்லாம் அழிச்சது, இப்படி பெரிய ஒரு பம்பார்டட் ஆன் சோ மெனி திங்ஸ். காஷ்மீர் தீவிரவாதிகள் கல்லெறிவதற்கான பணம் போனது, இப்படி பல விஷயம் அடிக்கொண்டே போகலாம். துரந்தர் ரிவெஞ்சில் இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, காட்டிட்டாங்க. அதை போல ஒரு பெரிய ஒரு குண்டை எடுத்து வீசியிருக்கிறது இந்த 226 எஃப்சிஆர் 2026 சட்டம். அதாவது யார் இதை கண்டு பயப்படணும்னா, யாரிடம் வெளிப்படைத்தன்மை இல்லையோ அவர்கள் பயப்படணும், அவ்வளவுதான். இந்த எஃப்சிஆர்ஏ 2026 எந்த இடத்துலயுமே கிறிஸ்டியன்ஸ் என்றோ முஸ்லிம்ஸ் என்றோ அந்த மாதிரிலாம் எந்த வார்த்தையும் எங்கேயுமே இல்லை. எனி என்ஜிஓ ஹிந்து என்ஜிஓவா இருந்தாலும் அதுதான் சட்டம். வெளிப்படைத்தன்மை இருந்துப்பாங்களே, அவ்வளவுதானே. எதுக்காக காசு வாங்குறீங்க, எதுக்காக செலவு பண்றீங்க? வெளிப்படைத்தன்மையின்மையை நீங்க எதிர்க்கிறீங்க என்று சொன்னாங்கன்னா, இத்தனை நாள் நீங்க அயோக்கியத்தனம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான், சிம்பிள். வேற ஒண்ணும் இதுல எங்க இடத்துலயுமே
கிறிஸ்டியன், முஸ்லீம், ஹிந்து எதுவுமே சொல்லப்படவில்லை. இந்த மாதிரி வெளிப்படையா நடந்துக்கோங்கப்பா. ரொம்ப சிம்பிளா குரல் மாதிரி சொன்னோம்னா ஒரு 2 வரி தான். எஃப்சிஆர் 2026 பணம் எங்க இருந்து வருது, சோர்ஸ் எங்க போகுது, என்ன செய்றீங்க, அவ்வளவுதான். மொத்தமே அவ்வளவுதான். இதை வந்து டீட்டெயிலா கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து அமெரிக்கால ஹியூமன் ரைட்ஸ் ஃபோரம், அதுல இருந்து பணம் வந்து இத்தனை பணம் வந்தது. இப்ப என்ன பண்றோம், ஹியூமன் ரைட்ஸ் போறதுக்கு $1000 எங்க வந்தது? அந்த $1000 வந்து யாரோ மிஸ்டர் தாம்சன் $500 கொடுத்தாரு, டேவிட்சன் 500. அந்த டேவிட்சன் தாம்சன் நீங்க சொல்லுங்க. பணத்துடைய அல்டிமேட் சோர்ஸ் வரைக்கும் நீங்க போகணும். அங்கிருந்து கொண்டு வாங்க. சும்மா நடுவில் ஒரு போரம் கொடுத்து அப்படி காமிக்காதீங்க. அப்புறம் இந்த $500 நீங்க வாங்குறீங்க. இந்த $500 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏற்கனவே ஒரு டிராப் டவுன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் தான் நீங்க செலக்ட் பண்ணணும். நீங்களா வந்து சும்மா ஒரு சேவை செலக்ட் பண்ண முடியாது. இதுதான் செலக்ட் பண்ணி ஆகும். அப்ப அதே போல ஏரியா, சென்னையில இந்த இடத்துல, தமிழ்நாட்டுல இப்ப தமிழ்நாட்டுல சென்னையில இந்த கல்விக்காக அப்படின்னு வாங்கின $500 நீங்க ஆந்திரால போய் இன்னொரு இடத்துல நெல்லூர்ல போய் மருத்துவத்துக்காக செலவு பண்ண முடியாத மாதிரி பண்ணீங்கன்னா லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவோம். அப்போ உங்களுடைய கணக்கு முழுக்க வெளிப்படைத்தன்மையா இருக்கணும். அதை நீங்க பப்ளிஷ் பண்ணணும் உங்களுடைய சமூக வலைத்தளங்கள்ல. ஏன்னா இவங்க வாங்கியிருக்கிறதே இங்க சென்னையில இந்த கல்வி சேவைக்காக தானே வாங்கியிருப்பாங்க. இப்ப அதை தூக்கி நீங்க ஆந்திரால செலவு பண்ணக்கூடாதுங்கிறது அவங்களுடைய. அதே போல நிர்வாக செலவு என்று சொல்லி எதை வேணா பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி அப்படியே இருந்தது. மொத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் வந்து 20% இருக்க முடியும். சம்பளம், ஊழியர் சம்பளம் 20% தான் நீ கொடுக்கணும். மிச்சம் 80% அந்த ப்ராஜெக்டுக்கு, அந்த செயல் திட்டத்துக்கு தான் போய் சேரணும். இதெல்லாம் முறைகேடு இருந்தது என்று சொன்னால் ₹1,00,000 அபராதம் அல்லது முறைகேடு செய்யப்பட்ட பணத்துல 30%, இது ரெண்டுல எது பெருசோ அதை ஃபைன் கட்டணும். அப்படி நீங்க கட்டாம விட்டுட்டீங்கன்னா உடனே உங்க லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படும். எவ்ரி இயர் நீங்க பண்ணணும். உங்களுடைய ஒவ்வொரு டிரான்சாக்சனும் இதே போல சரியா இருக்கா என்ற கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணணும். இந்த மாதிரி முறைகேடாக வந்த பணத்தை வைத்து நீங்க பில்டிங் அசெட் ஏதாவது வாங்கினீங்கன்னா தெளிவா இருக்கு. இந்த மாதிரி முறைகேடா வந்து ஒரு பில்டிங் வாங்கிட்டீங்கன்னா அது முறைகேடாக வந்து என்பதை இந்த ஹோம் மினிஸ்ட்ரி கண்டுபிடித்தது என்று சொன்னால் தட் அசெட் வில் கோ டு த கவர்மெண்ட். சரிதானே? இதுல இன்னும் சொல்ல போனீங்கன்னா 16 வகையான ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ்க்கு அளவு பண்ணியிருக்காங்க. புதுசா ஒரு சர்ச்சு கட்டலாம், ஒரு வெல்ஃபேர் இது வழிபாடுத்தாலும் நீங்க கட்ட முடியும், வழிபாடுத்தாலும் மெயின்டைன் பண்ண முடியும், அதுக்கு இந்த வெளிநாட்டுல பணம் வாங்க முடியும். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க 16 வகையான ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ். அதே போல ஸ்கிரிப்சர்ஸ், ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் பாதுகாக்க முடியும், உங்களுடைய மத பிரச்சாரம் பண்ண முடியும், அதுக்கு அளவு பண்றான், அதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. ஸோ 16 வகையான ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ்க்கு இடம் கொடுத்து விட்டு எக்ஸ்பிளிசிட்லி பார் ஆன் ப்ராஸ்லிட்டைசேஷன், மதமாற்றத்தை எக்காரணம் கொண்டு மதமாற்றம் இருக்கவே கூடாது. நீ கிறிஸ்துவனுக்குள்ளார நீ உனக்குள்ளார என்ன பண்ணிக்கோ, மத பிரச்சாரம் பண்ணிக்கோ, அதுக்காக நீ செலவு பண்ணு, பணம் வாங்கி செலவு பண்ணிக்கோ, கணக்காட்ட, அவ்வளவுதான். மதமாற்றத்துக்காக ஒரு பைசா நீ செலவு பண்ணா லைசன்ஸ் கலந்துட்டு. இதுதான் உங்களுக்கு வந்து உருக்குது. இது கடைசியா சொன்ன பாயிண்ட் இருக்கு இல்லையா, செய்யறதே அதுக்காக சேவை. ஏன்னா தெரசா அவர்கள் வந்து நாட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்லிட்டாங்களே, நான் சேவை செய்யறது மட்டும்தான் பண்ணணும் அப்படி சொன்னீங்கன்னா நான் இந்த நாட்டை விட்டு வெளில போறேன், என்னுடைய நோக்கமே மதமாற்றம் தான் என்று கைப்பட கடிதம் எழுதியிருந்தார் தெரசா அம்மையார். அவங்களுக்கு தான் நம்ம வந்து நோபல் பரிசுலாம் கொடுத்து யூனிவர்சிட்டில அவங்க பேர் ஆரம்பிச்சிருக்கோம். ஆகவே மதமாற்றத்தை தடுக்க வந்து ஒரு பாம் இது. உண்மையிலே சேவை செய்யணும் செஞ்சுக்கோங்க. உங்க மதத்தின் மத்தியில நீங்க பிரச்சாரம் பண்றதோ கொள்கை அதுக்கெல்லாம் நீங்க நிதி வாங்கி பண்ணிக்கலாம். தெளிவாக கணக்கு காட்டினால் பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்ல போனோம்னா இப்படி இந்த வரக்கூடிய என்ஜிஓ இந்த பணத்தை மடைமாற்றம் செய்யறதுக்குள்ள பல முயற்சிகள் இது வரைக்கும் நடந்திருக்கு. இந்த கூடங்குளத்துல போராட்டத்துல ஆரம்பித்து நிறைய நடந்திருக்கிறது. லேட்டஸ்டா ஒரு ஃப்ராடு பாருங்க, இந்த என்ஜிஓ நான் எதுக்கு எஃப்சிஆர்ஏக்குள்ள வரணும், நான் வெளியில போயிடுறேனே அப்படி சொல்லிட்டு இந்த ஃபாரின் ஒரு பேங்க் அதனுடைய ஏடிஎம் கார்டு எடுத்து வந்துட்டாங்க. கர்நாடகால அவன் போய் பேங்க்ல போட்டு எடுப்பாராம். ஃபாரின் ஃபண்ட் வரும், ஆனா எப்படி வரும், ஏடிஎம் கார்டு அங்க இருந்து அந்த ஏடிஎம் கார்டு எடுத்து இங்க போட்டு எடுப்பாராம், அந்த பேங்க்ல போட்டு எடுப்பாங்க. இப்படி கோடி கணக்குல எடுத்து செலவு பண்ணிருக்காங்க. அது யாரும் கேட்கவே முடியாது. அது நக்சல் ஏரியால அதுக்காக ஃபண்ட் பண்ணிருக்காங்க 93 கோடி ரூபாய். ஆமா, கணக்கு தெரிஞ்சு 93, இன்னும் எத்தனை இருக்கோ தெரியாது. ஆக வெளிநாட்டு பணம் என்பதே இந்த நாட்டில் வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணுவதற்காக, இவங்கள சேவைக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒன்னா டீஸ்டெபிலைஸ் பண்ணும் அல்லது மதம் மாத்தம், இது ரெண்டு தான் நோக்கமே. இதை நெறிமுறைப்படுத்தியிருக்கிறது, அதில் உள்ள ஓட்டைகளை சரிப்படுத்தியிருக்கிறது அரசாங்கம்.
இது வரவேற்கத்தக்க ஒரு சட்டம். இதை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் வெளிப்படைத்தன்மைக்கு எதிரானவர்கள். அதே போல உண்மையாக சேவை செய்யாமல் சேவை என்ற பெயரிலே பணத்தை வாங்கி மடைமாற்றம் செய்யக்கூடியவர்கள், இப்படிலாம் யார் இருக்கிறார் அவர் தான் எதிர்த்திருக்காங்க, உறுதியாக இருக்கிறார்கள். அமெரிக்க அரசாங்கம் ஆட்டம் கண்டு போயிருக்கு. இந்த திமோத்தி அந்த அதை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஓடி வந்திருக்காரு. அந்த யுஏபிஎஸ் சட்டத்தை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. அதனால நல்ல முயற்சி இந்த அரசாங்கம், இந்த ஒரு பெரிய ஒரு முயற்சி அதை நான் பார்க்குறேன். இதனுடைய மாற்றம் என்பது ஒரு அடுத்த ஒரு இப்போ ஏற்கனவே 20,000 லைசன்ஸ் கேன்சல் ஆயிருக்கிறது. அதில் பெரும்பாலான லைசன்ஸ் வந்து அநேகமாக கிறிஸ்துவ அமைப்புலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புலிவரம் வரல, அதனால இவங்களை பதறாங்க. மேற்கொண்டு இதே போல வெளிநாட்டு பண உதவி ஆல்மோஸ்ட் நின்று போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அந்த பயம் உங்களுக்கு வந்திருக்கிறது. நேர்மையாக கணக்கு காட்டி நேர்மையாக சேவை செய்தால் வெளிநாட்டு எஃப்சிஆர்ஏ சட்டம் வந்து உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. அதற்காக இந்த சட்ட திருத்தம் வந்திருக்கிறது. உள்துறை அமைச்சகத்தையும் மோடி அரசாங்கம் பாராட்ட வேண்டும்.